அகரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நலமா இருப்பீங்க நம்புறேன். நான் உங்கள் நிஷா. வழக்கமாக என்னுடைய காணொலிகள் என்னுடைய ஆஃபீஸில் இருந்து தான் நான் பதிவு செய்வது வழக்கம். இன்று என்னுடைய வீட்டிலிருந்து உங்களை நான் சந்திக்கிறேன். காரணம் என்னென்றால் என்னுடைய வீட்டில் இருக்கின்ற மூத்தவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். என்னுடைய பெரியப்பா மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் இங்கே வந்து குடியேறின மூத்த தலைமுறையின் ஒரு தலைமகன் என்னுடைய பெரியப்பா மிஸ்டர் பீரிஸ். அது என்னுடைய அப்பா பேர் செல்வம் பீரிஸ். அவருடைய அண்ணா புவனசீரன் பீரிஸ். ஆனால் அவருடைய ஒஃபிஷியல் நேம் தான் அது. ஆனால் பிலிப் பீரிஸ் என்று சொன்னாதான் நிறைய பேருக்கு தெரியும். பரிசிலே இங்கே வந்து கனகாலம் இங்க இருந்து பிறகு மிலூசியா செட்டில் ஆனவர். பெரியப்பா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறோம். பெரியப்பா நீங்க இங்க எத்தனாம் ஆண்டு வந்தீங்க, உங்களுடைய ஸ்டோரி என்ன, என்னத்துக்காக இங்க வந்தீங்க என்பதை இந்த பார்த்து கொண்டிருக்கிற இப்ப புதுசா வந்திருக்கிறவங்க பழையவர்கள் அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வரும்னு நினைக்கிறேன். உங்களோட நிறைய விஷயங்கள் நாங்க எடுக்க வேண்டியிருக்கு. என்னன்னா நீங்க வந்த காலகட்டத்துல யாருமே இருக்கிறீங்க, நீங்க நிறைய கஷ்டப்பட்டு தான் எனக்கு சின்ன வயசு சொல்லி இருக்கிறீங்க. நீங்க பெரிய இன்ஸ்பிரேஷனா எங்க குடும்பத்துக்கு இருக்கிறீங்க. உங்களோட குடும்பத்தினோட மூத்த ஒரு பிள்ளையாக, அதாவது ஒரு மூத்த பொம்பளை பிள்ளையாக நான் இங்க இருக்கிறேன். ஊர்ல வேற ஆட்கள் வேற பொம்பளை பிள்ளை இருந்தாலும் எனக்கு ஒரு பெரிய கடமையும் இருக்குது உங்கள்கிட்ட இந்த ஸ்டோரிகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு. அப்ப அது ஒரு பெரிய ஒரு கனவு எனக்கு இன்றைக்கு நினைவாகுது. நேற்று தான் நீங்க ஸ்ரீலங்கால இருந்து திருப்பி வந்திருக்கிறீங்க. நீங்க வந்து போய் கொண்டிருக்கிறீங்க. நான் அந்த விடயங்களை கதைக்கிறதுக்காக தான் இது. நன்றி இந்த இன்டர்வியூக்கு. முதலாவது கேள்வி, நீங்க எதுக்காக பிரான்ஸுக்கு வந்தீங்க? ஏன் பிரான்ஸை நீங்க நினைச்சீங்க? ஏன் இலங்கையை விட்டு வெளியேறணும்னு நீங்க நினைச்சீங்க? என்னை பொறுத்த மட்டும் நான் நல்ல சிங்களம் பேசக்கூடியவன். அங்கேயும் தொழிலதிபராக இருந்தவர். எனக்கு 2-3 லொரிகள் ஓடுனது. எனக்கு 3 பிள்ளைகள், ஆண் பிள்ளை இருந்ததால் அந்த சிங்கள தமிழ் பிரச்சனை இருக்கும் பொழுது எதிர்காலம் எப்படி இருக்கும்போது கொஞ்சம் உணரக்கூடிய தன்மை எனக்கு இருந்ததால் ஆரம்பமாக இந்த பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்காகத்தான் அந்த நாட்டை விட்டே வெளியேற ஒன்று வந்தது. 80 ஆண்டுகளில் நான் முதல் வந்தது இந்தியாவுக்கு தான். இந்தியாவுக்கு வந்த அப்புறம் தான் தெரியுது இந்தியா அப்படின்ற ஒரு பட்ட நாடுன்றதை நான் அறிஞ்சு கொண்டேன். ஆனால் நம்மளோட இலங்கையை பொறுத்த மட்டும் இலங்கை தரமான ஒரு நாடு, தரமான ஒரு வளமிக்க நாடு. அது அந்த பிரான்ஸுக்கு வந்த பிறகு கூட நான் யோசித்தது இலங்கையை பற்றி தான். அப்போ இலங்கை எப்படியாப்பட்ட நாடுன்றது எனக்கு பிரான்ஸுக்கு வந்த பிறகு தெரிஞ்சது. இலங்கை எப்படியாப்பட்ட நாடுன்ட்டு நான் 2 வருஷத்தில் திருப்பி போயிட்டேன். நான் ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டீங்க? திருப்பி ஸ்ரீலங்காவுக்கு போகிறது வலிக்கிட்டு இந்தியாவுக்கு போக இந்த மாதிரி சீக்கிரம் கொடுக்கல. நான் போனால் ஒரு எடுப்பீங்க சிங்களம் அடிப்பான், சிங்களோட அடி வாங்குவது. 80ஆம் ஆண்டு கடைசிகள் இல்லையா? 83ல இனக்கலவரம் நடந்து கொண்டிருக்கிறேன். இந்தியாவில் நிற்கிறேன். இந்தியாவில் நிற்கிறேன். அப்போ போயிடப்போ திரும்பி நான் இந்தியாவில் வேறு பாஸ்போர்ட்லாம் திரும்ப நான் ஃப்ரான்ஸுக்கு வந்தேன். ஃப்ரான்ஸுக்கு அந்த காலங்களில் பார்த்தா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. கஷ்டமான சூழ்நிலைன்னு சொன்னால் ஏன் ஃப்ரான்ஸை நீங்கள் தெரிவு செய்தீங்க? ஃப்ரான்ஸு தெரியும்னா எனக்கு முந்தி என்ற இன்னொரு இளைய சகோதரால் இங்கே முதல் வந்திருந்தார். எட்வர்ட் சித்தப்பாண்டு என்ற இளைய தம்பி ஒரு ஆள் இங்கே வந்திருந்தார். அவரை நம்பி நான் வந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்யக்கூடிய ஆள் இருந்தது ஒரு சில நண்பர்கள் இருந்தாங்க. அதோட சேர்ந்து தம்பி இருந்தார். அந்த இதில் நான் இங்கே வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னால் ஃப்ரெஞ்சு துப்புரவா தெரியும். ஃப்ரெஞ்சு என்ன மொழி இருக்கிறதே எனக்கு தெரியாது. ஆனால் நான் 2 மொழியும் சாரமாக பேசக்கூடியவன். இதுவும் ஃப்ரெஞ்சு மொழி நான் நினச்சா ஆங்கிலமாக தான் இருக்க மாட்டேன். ஒரு ஆள் புரோக்கன்னா இங்கே எல்லாம் செய்யலாம்னு பார்த்தா இங்கே ஃப்ரெஞ்சு மேசியன்னா என்னென்னு தெரியாது. பரிசில் இறங்கும் போது என்ன மாதிரி நீங்கள் பரிசில் இருந்தீங்க? பரிசில் ஆரம்பத்தில் 2 வருஷம் பரிசில் வந்த உடனேத்தில் ஒரு கூட்டாளி ஒரு நாள் கூட்டிட்டு போய் ரெஸ்டாரண்ட்டில் விட்டார். கழுவை சொல்லி நான் கழுவுனேன். 2 வருஷம் இருந்து கழுவி கொஞ்சம் ஃப்ரெஞ்சு பிடிச்சதால மனநிலையில் என்ன பெரிய ஒரு முதலாளியாக சம்மாட்டியாராக இருந்தீங்க? அப்படி நான் நினைக்கல. அப்படி நான் நினைக்க என்ன காரணம், இந்த பிள்ளைகள் இந்தியாவில் இருந்ததால் நான் அதை பற்றி திரும்பி அவங்க எடுக்கணும்ன்ற நோக்கம் இருந்தே ஒழிய எப்படியாவது கொஞ்சம் காசை சம்பாதிக்க கொள்ளுமென்ற நிலையில் அது கொஞ்சம் என்ன பற்றி நான் டெவலப் பண்ணால் அப்படியே நான் கொஞ்சம் காசை உழைச்சி திரும்பி இந்தியாவுக்கு போய் அவங்கள எல்லாரையும் கூட்டிட்டு அவங்களோட வந்துட்டேன். அதுக்கு பிறகு இங்கே உங்களோட பிள்ளைகள் இங்கே பெரியம்மாவோட அப்போ அந்த காலகட்டம் எப்படி இருந்தது? அப்போ அந்த நான் இருந்த முதல் இந்த 2 வருஷத்துல எனக்கு இப்படி ஒரு வீச்சுக்கு தந்து இந்த நாடை விட்டு சில ஊர்களுக்கு அனுப்புகிறாங்கன்னு கேள்விப்பட்டு அவங்ககிட்ட போய் சரண்டாங்க. அவர் சிஸ்டர் இருந்தா, சிஸ்டர் அஞ்சலிட்டன்னு சொல்லி அவள் சிங்களம் ஸ்லோனில் இருந்தவள் வேலை செஞ்சவள் ஃப்ரெஞ்சுக்காரி. அவருக்கு சிங்களம் தெரிஞ்சால் மற்ற முகத்து கராண்ட பேன்னு சொன்னாள். அது நான் எப்படியா எனக்கு உதவி செய்யுங்க பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லி அவள் தான் என்ன
முழுசுக்கு அனுப்பணும். மற்ற முக்குத் கரண்டுன்னா என்னால மற்ற ஒண்ணும் முக்கூத் செய்ய கரண்ட பே அப்படின்னா என்னால என்ன ஒண்ணும் ஒன்றும் செய்யலை. மற்ற முக்கூத் காத்தாந்த பே அண்டா அது என்னால் ஒரு சிங்கிள் சிஸ்டரா? பிரெஞ்சுக்காரி சிங்கான்னு தெரியும் அவருக்கு. ஓகே ஓகே. அவங்க பரிசுல இருந்தாங்க. பரிசில் இருந்தா அவதான் கிட்ட இருந்த செகுக்கத்தை அப்ப உங்களுக்கு வந்து ஆஃபரால அக்செப்ட் பண்ணலையா? அக்செப்ட் பண்ணல. பிறகு அவ சொல்லிட்டாங்க, பிறகுதான் அக்செப்ட் பண்ணாங்க. ஓகே. எங்களுக்கு ஒஃப்ரா வந்து வந்ததில் காட்டு வந்துட்டு போயிட்டு. அந்த கதை ஒரு முக்கிய பதிவு செய்யப்பட வேண்டிய கதை உண்டு. ஒஃப்ரா என்கின்ற ஆஃபீஸ், ஃப்ரெஞ்ச் ஆஃபீஸ் ஃபார் ரெஃப்யூஜி வந்து 201 rue Carnot Fontenay-sous-Bois என்கின்ற இடத்துல தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் அங்கேயே தான் இயங்கி கொண்டிருக்கு. அப்போ பிரான்ஸ்ல இருக்கிற அனைத்து பகுதியில இருந்து இருக்கிற அரசியல் தஞ்சம் கோருவோர், அது தமிழர்களாக இருந்தா என்ன, வேறு வேறு நேஷனாலிட்டியாக இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே அந்த ஆஃபீஸுக்கு போகணும் என்பது வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு ரூலாகவே இருக்குது. ஆனால் எங்களுடைய குடும்பத்துக்கு மட்டும் அந்த ஒஃப்ரா வந்து மிலூஸுக்கு வந்ததாக ஒரு கதை இருக்குது. அது உண்மையாக மிலூஸுக்கு அவங்க வந்து இன்னொரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரெஞ்சுக்காரர் அதுக்கு சம்பந்தமாக மினிஸ்டர்கிட்ட கழிச்சு இவங்க பரிசுக்கு வந்து தங்கக்கூடிய எந்த வசதியும் இல்லை, இவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொன்னால் ஒஃப்ரால 2 பேர் அங்கே வந்தாங்க. வந்து அதாவது அங்க நீங்க பீரியஸ் ஃபேமிலிக்காண்டி தான் வந்தது. 6 சகோதரங்கள் ஒரே டைம்ல கேட்டீங்க அப்படியா? 6 சகோதரர்கள் ஒரே டைம்ல கேட்டபடியால இவங்க எல்லாரும் அங்க வர முடியாது, இது ஒரு பெரிய ஒரு கேஸ்ன்னு சொல்லி அவங்க எல்லாரும் வந்து கொல்மாருக்கு வந்து அங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே அக்செப்ட் பண்ணப்பட்டது. நீங்க ஆரம்ப காலகட்டத்துல என்ன மாதிரியான கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க? மெட்ரோல எல்லாம் தூங்கி இருக்கீங்கன்னு ஆரம்ப காலத்துல இந்த மாதிரி சனங்கள் இருக்கல வந்தவர் வர வைக்கிற மாதிரி தமிழர்கள் அதிகமாக இல்லை. ஒரே ஒரு கடை தான் இருந்தது லாச்சப்பல்ல, கஸ்தூரி கடையில் ஒரு கடை மட்டும்தான் இருந்தது. இப்போ மாதிரி இருக்கையில் அந்த நேரத்தில் அப்போ யாரையும் பாதுகாத்து கொள்ளக்கூடிய இருந்தது. அப்போ இங்கே ஒரு சிஸ்டம் இருந்தது. 15 நாளைக்கு ஒருக்கா செவுட் கத்தோலிக்கில் தங்குறதுக்கு, இரவில் மட்டும் படுக்கலாம், பகலில் வழியை விட்டுருவாங்க. இரவு சாப்பாடு வந்து படுக்க விட்டுருவாங்க. அப்படி ஒரு சிஸ்டத்தில் ஒரு 2-3 மாதத்தை கழிச்சேன். அது பிறகு போய் யார்கிட்டையும் கேட்டாலும் யாரும் சொந்தக்காரன் முடிவு வந்துடும். அவங்கள்ட்ட கேட்டாலும் அவங்களும் அங்கே போய் செய்ய படிக்கல. அப்போ என்ன செய்யறது, வேலை செய்து வந்து மெட்ரோ ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறது. அப்போ இரவு முழுக்க அதுக்குள்ளே படுக்கலாம். மெட்ரோவை எங்கே ஓடி முடிஞ்சு எங்கே நிற்கிதோ அதிலே படுத்து தூங்கிடுது. திரும்ப மெட்ரோ ஸ்டார்ட் பண்ணக்கூடிய முடிய அப்புறம் அதில் வாருது. அந்த 2-3 ட்ரிப் வந்த அப்புறம் 9 மணிக்கு இறங்கி போய் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்து திரும்ப அப்படியே வந்து படுத்தேன். இப்படி ஒரு வருஷத்தை கழிச்சிட்டேன். ஒரு வருஷத்தை கழிச்சுட்டா புறவு யோசித்தேன், சரி இந்த வாழ்க்கை சரி வராது நமக்கு, நாம் திரும்பி போகிறது நல்ல. அது பிறகு தான் நான் இந்தியாவுக்கு போகிறேன். இந்தியாவுக்கு போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அதே செக்யூரிட்டி அந்த மேடத்திட்ட அந்த மேடம் என்ன முழுசுக்கு அனுப்பிவிட்டா. மிலூஸ்ல உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது? அதுக்கு பிறகு நீங்க பெரிய ஒரு நிறுவனத்துல பேஜோல கொஞ்ச நாள் வேலை செய்து போட்டு பிறகு ஃப்ரெஞ்சு கொஞ்சம் பிடிச்சி கொண்டதால ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்கிற லொரியில் ஓடக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சு. இப்படி படிப்படியா அந்த படங்கள்ல காட்டுற மாதிரி ஒரே சாங்ல கோடி அதெல்லாம் சும்மா நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க. பிள்ளைகளை படிக்க வைக்கணும், எல்லாம் செய்யணும். எனக்கு அந்த முழுசு இந்த பரிசில் இருந்ததுன்னா அந்த மாதிரி கிடைச்சிருக்காது. அந்த முழுசு இருந்ததால் பக்க உதவிகள் எனக்கு கொஞ்சம் அந்த வெள்ளக்காரர் உதவிகள் கிடைச்சதால எனக்கு பிள்ளைகளெல்லாம் படிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை கிடைச்சிது. இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் என்னன்னு சொன்னால், நிறைய பேர் வந்து உங்களுக்கு இங்கே ஒஃப்ரா 15 உடனே உங்களுக்கு கதா அப்படின்னு சொல்லி வேறு இடங்களில் வெளியே புறங்களில் உங்களுக்கு தராங்க, பரிசை விட்டு அவுட் ஆஃப் பரிசை தராங்க. ஆனால் நீங்கள் எல்லாருமே இல்லை பரிசில் தான் இருக்கணும், அந்த லாச்சப்பல் டீ தான் குடிக்கணும், அந்த லாச்சப்பல்லாம் வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கொண்டு இங்கேயே நீங்கள் இருக்கணும்னு விரும்புகிறீங்க. அது ஒரு விதத்தில் நீங்கள் நான் அதை விளங்கி கொண்டாலும் உங்களுக்கு சொல்கிறது இல்லை, அவங்க உதவிகளை பெற்றுக்கொண்டு நீங்க வேறு இடங்களுக்கு போங்க அப்படின்ட்டு. அது ஏதோ நீங்க அதை விரும்புறது இல்லை, நாங்க இங்கேயே வேலை செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுக்கு பல காரணங்கள். 2 உங்களுக்கு வந்து பிளாக்ல இங்க வேலை செய்துட்டு ஊருக்கு வந்த கடன் அடைக்கலாம்ன்றதுக்காக நீங்க அப்படிலாம் செய்யுங்க. அதை விளங்கி கொண்டாலும் இப்ப எங்களோட பெரியப்பாடு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டா அவர் வெளிப்புறம் போனதால் தான் இன்டெகிரேஷன் அந்த சொசைட்டியோட மிங்கிள் ஆகக்கூடிய மாதிரி பிரெஞ்சு படிக்கக்கூடியதாக இருந்தது, பிள்ளைகளை வந்து கரைசக்கூடிய மாதிரி இருந்தது. அவங்க ஒரு உதாரணம் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது மாதிரியே அந்த பெண்பிள்ளை எனக்கு பொம்பளை பிள்ளையில இங்க பிறந்தது. நான் சொன்னது முதலாவது பிரெஞ்சுக்கார மேடம் ஒரு ஆள் எனக்கு ரொம்ப ஹெல்ப்டா இருந்தா. அவட பேரைத்தான் இந்த மகளுக்கும் வச்சிருக்கிறேன். ஆமா, இங்க வந்து பிறந்தது எங்க தங்கச்சி, அவங்களுக்கு வச்சது ஆன்மகி முகந்தல ஒரு பிரெஞ்சு ஜெர்மன் டீச்சர், பிரெஞ்சு லேடி. அவங்க இப்ப இறந்துட்டாங்க. பெரிய உச்சி கொண்டு போடுவாங்க. அந்த பாரம்பரிய பிரெஞ்சு குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து எங்களுக்கு சின்ன வயசுலயே சரியா உதவி செய்தாங்க மொத்த குடும்பத்துக்குமே. அவங்க தான் அந்த
எடுகேஷனுடைய வேல்யூவை கூட எனக்கு சொல்லி தந்திருக்காங்க. என்னுடைய மாஸ்டர்ஸ் தியசிஸில் கூட அவங்களோட பேரை போட்டு இது அவங்களுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில் நீங்கள் இப்போ உங்களோட பிள்ளைகளை வந்து கரை சேர்த்ததை சொல்கிறேன். ஏன்னா 4 பிள்ளைகள், அதில் 3 பேர் அண்ணாமார் வந்து ஆண்டன் அண்ணா, நெல்சன் அண்ணா, நெவின் அண்ணா, 3 பேருமே இன்றைக்கு பெரிய ஜாப்ல பெரிய வீடு கட்டி இப்போ நல்லா இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பண்ணின தியாகங்கள். அதுல மூத்தவர் பார்த்தா அவர் வந்து பேங்க் மேனேஜர், 16 வயசுல இங்க வந்தார். ஆனா இன்றைக்கு வந்து பாம்பொப்பிலால அவர் சின்ன வயசுல அவரும் நிறைய கஷ்டப்பட்டு படிச்சதா அப்பா சொல்லியிருக்காங்க. நாங்க வரும்போதே அவர் பெரிய ஆளா இருந்தார். அவர் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலை போய் தான் அவர் வந்து அதே ரெஸ்டாரண்ட் முதல் அக்கவுண்டராக இருந்து பிறகு அப்படியே பாட்படியாக முன்னார். இதெல்லாம் ஏன் நான் பதிவு பண்றேன்னா என்னுடைய குடும்பத்துக்கு பெருமைக்காக சொல்ல வரையில, ஒரு கடின உழைப்பு எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு ஒரு உதாரணமா இருக்கும், எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு நம்மளை உந்துதல் செய்து நம்மளுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளையோட கூட நான் அடிக்கடி சொல்ற வசனங்கள் பெரியப்பா எனக்கு சொல்லி தந்த வசனங்கள் தான். அதே மாதிரி நெல்சன்னா எங்களுடைய மிரூஸ்லேயே நெல்சன் பீரிசன்னா தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. நெவின் அண்ணா இன்றைக்கு வந்து 3 வீடு கட்டி இருக்காங்க. அப்படி நிறைய எக்கனாமிக்கலாக அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த முன்னோர்கள் செய்த ஒரு தியாகங்கள் தான் சொல்ல முடியும். இன்னொரு விடயம் சொல்லணும்னு நினைச்சேன்னா, அந்த ஆரம்பத்தில் டெலிஃபோனுக்கு பூட்டு போடுற சிஸ்டம் இருந்ததானே, அது என்னது? டெலிஃபோன் பூட்டு போடுற சிஸ்டம். அதாவது எல்லாரும் ஒண்டா நீங்க அந்த ஆரம்பத்துல படியங்களா வாழ்ந்த போது, பேச்சுலர்ஸா இருக்கும் போது சொல்லுவாங்க டெலிஃபோனை வந்து பூட்டு போட்டு, அது என்னது? அதே பூட்டிட்டு போகிறேன்னு சொன்னால் இப்போ வீட்டில் இப்போ குப்பலாக இருக்குதானே, வேறு ஒரு ஆட்கள் வந்தாலும் உதவி செய்யணும். இப்போ எல்லாரும் சேர்ந்து அது டெலிஃபோனை பாவிச்சா அவங்க சிலவனுக்கும் எடுக்கலாம். அந்த இடத்துல எடுத்தால் அப்போ அந்த பில்லெல்லாம் கூட தானே வரும். இப்போ காசு இல்லை, நாங்கள் அவங்க சண்டை பிடிக்க இல்லாத, அதுக்கான நான் கூட்டிகிட்டு போனால் அவங்க எடுக்க மாட்டோம். இன்கமிங் கோல் மட்டும் எடுத்து கைக்கலாம், கோல் வந்தால். அப்படிலாம் நடந்திருக்குது. அப்போ ஒரு சின்ன வீட்டுக்குள்ள நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னு தானே, அப்படி இருந்தாங்க. பரிசில்ல இப்பயும் அந்த சிச்சுவேஷன் சில பேருக்கு இருக்குது. இப்ப சம்மரி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. ஒரு 300 ரூபா கொடுத்துட்டு 250 300 சாப்பாட்டோட சம்மரி அப்படின்னு இருக்கு. ஆரம்ப காலத்துல நீங்க நிறைய உளவியல் தாக்கங்களும் உங்களுக்கு வந்திருக்கும். நிறைய ரெட்ரோக்கில் படுக்கிறது, மெட்ரோ ஸ்டேஷன் அப்போ இந்த மாதிரி தனி சீட் இல்லை. அந்த அப்படி படுக்கிறதுனால தான் அப்புறம் அந்த தனி சீட் ஆக்கி விட்டாங்க. முந்தி படுக்கலாம், ஒரு பெட்ஷீட்டும் கொண்டு தெரியும் பேக்கில் பெட் வச்சுட்டு மினிட்டு படுக்கலாம். இப்போ மாதிரி இந்த மெட்ரோக்குள்ளே செக்யூரிட்டிலாம் கிடையாது, படுக்கலாம். அது மாதிரி மெட்ரோ ட்ரெயினுக்குள்ளேயும் படிக்கலாம். நாள் முழுக்க ட்ரெயின் லீவு முடிஞ்சால் ட்ரெயின் அங்கே பார்த்து போயிட்டு ஒருத்தவங்களுக்கு போயிட்டு ஒருத்தவங்களுக்கு வரும். அப்போ சீசன் டிக்கெட் எடுத்தோம், மாத டிக்கெட் எடுத்தால் அதுக்குள்ளேயே தூங்கிடலாம். இப்போ நீங்கள் அப்போ கண்ட ஃப்ரான்ஸுக்கும் 90ஆம் ஆண்டுகளில் கண்ட ஃப்ரான்ஸுக்கும் இப்போ இருக்கிற எமானுவேல் மேக்ரோன் ஃப்ரான்ஸுக்கு இடையில நிறைய கவர்மெண்ட் மாறி என்ன வித்தியாசத்தை நீங்கள் காண்றீங்க சொன்னால் அந்த நாளில் அது ரிவ்யூக்குன்னா ஸ்ரீலங்கன் ரிவ்யூக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்தாங்க. இப்போ இந்த வார சனம் முழுக்க அவங்க ரெஸ்பெக்டாக இருக்கிறது இல்லை. அவங்க பல தில்லு முள்ளெல்லாம் செய்கிறதால இப்போ ஸ்ரீலங்கன்ன்ற மதிப்பு குறைஞ்சிட்டு. முந்தி ஸ்ரீலங்கன்றா ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணாங்க, வேலை ரெஸ்டாரண்ட் வேலை அது. இப்போ அந்த ரெஸ்பெக்ட் குறைஞ்சிட்டு இல்லை. ஒஃப்ரா ரிவே பண்ணி அப்புறம் கமிஷனுக்கு போட்டு கமிஷனில் உள்ள 5 பேரை எனக்கு கையில் வந்து என்ன அனுப்புனவங்க. சிலோனுக்கு போகிறது நல்ல விஷயம். அப்போ ஐபிக்கே போகுது. ஐபிகே போகிறதால அந்த ஒரு சந்தோஷத்தில் நான் போனேன். போய் ஸ்ரீலங்காவுக்கு போய் நம்ம நாட்டை நம்ம இது பண்ணலாம் நினச்சி அங்கே போனால் என்ற மனுஷன் விட மாட்டேன்ட்டான். பயத்தில் நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போனால் சிங்கள நாட்டு பக்கம் தான் ஒரு எடுத்துன்னு ஓடுவீங்க, சிங்களம் அடிப்பான், அடியை வாங்கிட்டு வரீங்க. அதே மாதிரி என்ற 3 புள்ளாளுக்கு நான் சிங்கள பேர் தான் வச்சேன். ரூவில்சன் நெல்சன் ஜெயசேகரன், இப்படி 3 பேருக்கும் சிங்கள பேர் வச்சேன். என்ற சிங்களத்தில் நான் அடி வாங்கின வேலை. அந்த நேரத்தில் குழப்ப நேரங்களில் இந்த பிரச்சனைனால தான் நான் ஒரு சிங்களாவண்டை நினைச்சு கொஞ்சம் நான் அதுக்குள்ள தொழிற்சி சம்பந்தமாக இருந்தது. அப்போ நான் திரும்ப போய் எடுத்து யூரோப்புக்கு வர வேண்டிய ஆள் இல்லை, இருந்தாலும் திரும்ப போய் செய்வோம்ட்டு திரும்ப போய் தொழிற்சிங்க. ஆனால் இப்போ இருக்க இல்லைங்க வேறு. இப்போ என்ன மாற்றப்படுங்க? அனுரா கவர்மெண்ட்டே கண்டுட்டு வந்துருக்கீங்க. அனுரா கவர்மெண்ட் இப்போ கொஞ்சம் அவன் பேச்சுகள் கொஞ்சம் நல்லா இருக்குது. அவன் பேச்சுப்படி நடந்தாலும் நல்லா இருக்கும், இன்னும் தரமாக வரும். ஆனால் முந்தின கவர்மெண்ட்டுகள் சரியான துவேஷம் காட்டினாங்க. ராஜபக்ச எல்லாம் சரியான துவேஷம். ஆமிக்கு பயத்தில் மக்கள் ஒரு சமுதாய பயத்திலே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மக்கள் பாவம், சிங்கள மக்களோ தமிழ் மக்களோ பாவம். ஆனா இத்தனை உயிர்களை இழந்த பின்னும் நாங்க அந்த போராட்டத்தை கைவிடலாமா? விட நான் போராட்டம் தேவையில்லை.
உங்களோட சமத்துவமான ஆட்சிகளை வந்து நீங்கள் வாழலாம். உங்களை மாதிரி எங்களுக்கும் வேணும் வேணும் அதை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இப்போ அவருக்கு என்ன இருக்கு அதுவும் நமக்கு தெரியாது ஃபியூச்சரில் எதிர்காலத்து. ஆனால் அவருக்கு என்னது அப்படி எதுக்கு வரலாம் அவருக்கு சரியா. இல்லாட்டி அவரும் ஒரு பழைய ராஜபக்ஷ மாதிரி மாறுறதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கா. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் என்ற அனுபவத்தில் எனக்கு 78 வயசு என்ற அனுபவத்தில் அப்படி ஒன்று வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ உங்களோட முதிர்ச்சிகள் உங்களுடைய இப்போ இந்த வயசில் நீங்கள் சொல்கிற விடயங்கள் நிறைய விஷயத்தை கணிச்சு தான் நீங்கள் சொல்லுவீங்க. அதனால் கண்டிப்பாக இலங்கை நல்ல நாடு தான். ஆனால் தமிழர்களுக்குரிய அந்த ஐடென்டிட்டியை கொடுத்து தனித்துவத்தை உணர்ந்து கொண்டு தமிழ் ஒரு பாரம்பரிய மொழி அவங்களுக்குன்ற ஒரு அடையாளம் இருக்குதுன்றது அவங்க விலகி கொண்டா இந்த பிரச்சனை இருக்காது. அனுராக ஒரு சிங்களம் அப்படி இருந்தும் அவன் பேச்சில் மயங்கி மக்கள் இன்றைக்கு 3 வீத சீட்டை கொடுத்துட்டாங்க. ஒரு வெறுப்பு அரசியல், அது ஒரு வெறுப்புல போய் அங்க விருப்பு வாக்கில் வெறுப்பு வாக்கு விடுந்து நாங்க பாக்குறோம். தமிழ் கட்சிகள் கொஞ்சம் இன்னும் பலமா இருந்தா நடந்திருக்காது. நன்றி பெரியப்பா. நீங்க என்ன பாக்குறவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? இப்ப வார நிறைய ஆட்கள் வந்து 1 கோடி வரைக்கும் செலவழிச்சு இங்க வராங்க. ஆனா வர்றவங்க நீ வராம இருங்கன்னா சொல்லுவேன். அங்கிருந்து வாரவங்களால எங்களுடைய வீதாசாரம் குறையுது. தமிழர்களுடைய இருப்பு அங்க இல்லாம எங்களுடைய நிலங்கள் வளங்கள் எல்லாமே இன்னொரு கையில போகுது. அப்போ நீங்க அதெல்லாம் பாத்துருப்பீங்க. தமிழருக்குள்ள ட்விஸ்ட் உண்டாக்குறாங்க இப்ப. அது உண்மை. தமிழருக்குள்ள அவங்க தங்களோட பதவிகள்லாம் போயிட்டு வெறுப்புல சில செய்களை இப்ப செய்யறாங்க. அது செய்யாம இருந்தா நல்லது. ஏன்னா ஆட்டோமேட்டிக் தமிழ் மொழியை அழிக்க முடியாது. கடைசி மட்டும் பிறந்த மொழியை யாராலும் அழிக்க முடியாது. அது புறப்படும். அது அழிக்க முடியாது. ஆனால் அப்படி நினைச்சு செயல்படுறாங்களா இருந்தால் அது வீண்டான். காசை கொண்டு தான் இல்லை இங்கே புறமாறி மதில்கள் எழும்புது, மனங்கள் எழும்பு இல்லை. இன்னும் மதில்கள் எழும்புது ஆனால் மனங்கள் எழும்பு இல்லை. நான் கண்டேன். இப்போ நான் வாழ்ந்தேன். அதான் நடக்குது. அதாவது எல்லாருமே இண்டிவிஜுவல்ஸ் ஆயிட்டாங்க. சாப்பாடு கூட அடுத்தவனுக்கு என்னென்னு தெரியக்கூடாது. முதல்ல இந்த வறுமையை நீக்கும், பற்றாக்குறையை நீக்கணும். கடந்த காலங்களில் நடந்த இந்த அபகரிப்பு சம்பவங்கள் இனி நடக்காமல் பார்த்துக்கொள்ளணும். நன்றி பெரியப்பா. உங்களுடைய இந்த கருத்துக்களுக்கு பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு நீங்கள் இறுதியாக சொல்ல விரும்புகிறது, அதாவது இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் தேசத்தில் நான் வாழ்கிறோம். நீங்கள் ஃப்ரெஞ்ச் குடியுரிமை பெற்று இங்கே இருக்கிறீங்க. ஒரு ஃப்ரெஞ்சுக்காரராக தமிழராக நீங்கள் சொல்ல விரும்புகிற விடயம் இல்லை? இங்கே இந்த இப்போ வந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இப்போ கஷ்டப்படாமல் நிறைய பேர் போய்கொண்டே இருக்காங்க. இங்கே வந்து இருக்கிறவங்க நிறைய உதவி செய்கிறாங்க. இப்போ எங்களை மாதிரி ஆஃபீஸ் இருக்குது, டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்கும் உதவி இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சிம்பிளான விஷயம் என்று சொன்னால், நீங்கள் வாங்க வந்து இந்த அறிவுகளை பெற்றுக்கொண்டு திரும்பி போகிறதுக்கு வழியை பாருங்கள். அதாவது எங்களுடைய நாட்டை வளப்படுத்துறதுக்கு உதவி செய்யுங்க. அதுதான் உதவி செய்யுங்க. இல்லாட்டி நீங்கள் போய் தொழில் செய்யுங்க. அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும். அநேகமாக சிங்கப்பூர் மாதிரி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். நன்றி பெரியப்பா. பார்த்து உங்களுக்கு நன்றி.